அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து போட்டு நல்லா காரசாரமாக கார சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூடயே வந்து தோசை வந்து அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். குட்டீஸ்க்காக வந்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே ப்ளெயின் தோசை கொடுக்காம இந்த மாதிரி முட்டை தோசை வந்து நான் போட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து காடை முட்டை வீட்டில் இருந்துச்சு. சரி 2 முட்டை உடச்சி ஊற்றி சூப்பராக வந்து முட்டை தோசையை வந்து குட்டீஸ்க்காக போட்டு கார சட்னி சேர்த்து கொடுத்துருவேன்னா குட்டீஸ் வந்து அழகாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடுவாங்க. கருப்பு இந்த கார சட்னி ரெசிபி வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க வேணா சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சட்டனே நாங்கள் ஒரு தோசை டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேரட் பீன்ஸ் மீன் மேக்கர்லாம் போட்டு காரம் கம்மியாக வெஜ் பிரியாணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூடயே வந்து நல்லா காரசாரமாக சிக்கன் கிரேவி செஞ்சலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அந்த வேலை தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பிளெயின் பிரியாணி கொடுக்கறதுக்கு கூட வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா காரசாரமான சிக்கன் கிரேவி ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க வேணா சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக டேஸ்ட்டில் இருக்கும். வெஜ் பிரியாணிக்கு வந்து எல்லாமே தம்மில் போட்டு சிக்கன் கிரேவி வந்து சட்டுன்னு செய்யறதுக்காக குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டுட்டேன். சைடில் போய் தொலைவு முடிச்சுட்டு வந்து தம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெஜ் பிரியாணி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சுருந்தேன் குட்டீஸ்க்காக. கூடயே ரைத்தா வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு டே அப்படி தான் போச்சு. இந்த ஃப்ரைடே உங்கள் வீட்டில் என்ன சமைச்சு சொல்லி மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.